Hey, what's up guys? நான் Manish. நீங்க பார்க்குறது Manish Perfect Tech. Premiere Pro வீடியோ எடிட்டிங்ல நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் ஃப்ரேம் ஆப்ஷனை பத்தி பார்க்க போறோம். இந்த ஆப்ஷனை எப்படி யூஸ் பண்றது, இல்ல என்ன பெனிஃபிட் இருக்குன்னு நம்ம வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான்ல ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். நீங்க முதல்லயே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இப்போ நான் ஒரு ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஃபைலை வந்து நான் ப்ரிவ்யூ காட்டுறேன் பாருங்கள். ஒரு பாலைவனத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க ரன் ஆகி டைரெக்டாக அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜம்ப் மாதிரி அடிக்கிறான். ஸோ இப்படி ஜம்ப் பண்ணும் போது நம்ம வந்து எப்படி இதை ஃப்ரீஸ் ஃப்ரேமாக கொண்டு வர்றது, அதாவது ஒரு ஃப்ரேமையும் எப்படி நம்ம ஃப்ரீஸ் பண்ணி பார்க்கவே அழகாக காட்டுறதுன்னு நம்ம வீடியோ தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் டேரெக்டாக இதை டைம் லைனில் விட்டுருங்க, ட்ராக் பண்ணிவிட்டு ஓகேங்களா. விட்டுட்ட பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ஒன் ஃபுட்டேஜை கிளிக் பண்ணிக்கிட்டு இது வந்து நம்ம டூப்ளிகேட் கன்வெர்ட் பண்ணணும். எப்படி டூப்ளிகேட் கன்வெர்ட் பண்ணுறதுனா ஆல்ட்டு ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு உங்கள் மவுஸ் பட்டனில் டேரெக்டாக அப்படி மேலே தூக்கி விட்டிங்கன்னா உங்களுக்கு டூப்ளிகேட் க்ரியேட் ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் எத்தனை டூப்ளிகேட்ஸ் வேணால் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒரு ஃபைலும் நார்மலாக டூப்ளிகேட் ஃபைல் இப்படி தான் க்ரியேட் பண்ணுவாங்க. இப்போ நான் 3 ஃபைல் நான் டூப்ளிகேட் க்ரியேட் பண்ணிக்கிறேன், அதாவது 3 ட்ராக்கில் போட்டு வச்சுட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஒவ்வொரு ட்ராக்குக்கும் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு எந்தெந்த இடத்துல பாயிண்ட்டில் வேணுமோ நான் அந்த இடத்துலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேமை ஃப்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ஃபுட்டேஜ் இல்லாமல் செகண்ட் V2ன்னு இருக்கும் பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மவுஸில் ரைட் கிளிக் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஃப்ரேம் ஹோல்டு அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரேம் வந்து ஃப்ரீஸ் ஆகிடும். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃப்ரேம் வந்து ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. இப்போ இதே மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃபுட்டேஜையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து எதுக்கு ஏற்ற மாதிரி வேணுமோ அந்த இடத்துல நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். அது மீன் ஃப்ரேமை ஹோல்ட் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு இங்கே ஆட் ஃப்ரேம் ஹோல்ட் ஆப்ஷன் கொடுத்துட்றேன். அப்படி இல்லை எனக்கு கொஞ்சம் தள்ளி டிஸ்டன்ஸ் வேணால் கூட நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டு ரீடு கொடுத்துட்டு பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல கொடுத்துட்றேன் ஆடு ஃப்ரேம் ஹோல்ட். இப்போ இந்த மாதிரி ஃப்ரேம் ஹோல்ட்லாம் கொடுத்துட்டேன், ஒவ்வொரு ஃபுட்டேஜுக்குமே கொடுத்துட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த ஃபஸ்ட்டில் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம டெலீட் பண்ணிடலாம். டெலீட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். ஒவ்வொரு ஃப்ரேமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீஸ் ஆகிருக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த மாதிரி ஃப்ரீஸ் ஆகாமல் எல்லாமே இந்த சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா மூவபிள் ஆகிட்டே இருக்கணும், அதே சமயம் வந்து ஃப்ரேமும் ஃப்ரீஸ் ஆகிருக்கணும். ஸோ இதுதான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா கரெக்டாக. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபஸ்ட்டு ஃபுட்டேஜை விட்டுட்டு செகண்ட் ஃபுட்டேஜை கிளிக் பண்ணிக்கிட்டு இதில் எஃபெக்ட் கண்ட்ரோலில் போயிட்டு இங்கே ஒப்பாசிட்டின்னு இருக்கும், ஒப்பாசிட்டியை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் இருக்க பிளெண்டிங் மோடில் கிளிக் பண்ணிக்கிட்ட பிறகு பார்த்திங்கன்னா இங்கே டார்க்குன்னு கொடுக்கலாம். இதோட வந்து பேக்ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா லைட் இன் கலர், சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா டார்க் பிளாக் கலர் ஃபேன் போட்டிருக்காங்க. உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேன் டார்க் கலரில் இருக்குது, இதுவும் வந்து டார்க்காக இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறோம். இல்லவே இதுவே வந்து பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட்டாக இருந்து பேக்ரவுண்ட் லைட் டார்க்காக இருந்ததுன்னா அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா லைட் இன் கலர் கொடுக்கலாம். பட் ஆனால் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டார்க்கன் தான் கொடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நான் ஒன்றுத்துக்கு டார்க்கன் கொடுத்துட்டேன். இதே மாதிரி எல்லாமே கிளிக் பண்ணிக்கிட்டு டார்க்கன் கொடுத்துருங்க. அதாவது ஒவ்வொரு ட்ராக்கையும் கிளிக் பண்ணிக்கிட்டு டார்க்கன் கொடுத்துருங்க ஓகேங்களா. இப்போ பாருங்கள் உங்களுக்கு ஃபுட்டேஜ் எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா தெரியும். ஒரு ஃப்ரேமும் ஃப்ரீஸ் ஆகிட்டு பட் ஆனால் வந்து சப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகிட்டு தான் இருக்குது. இப்போ நான் வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி தான் ஃப்ரேம் வந்து ஈஸியாக பண்ணிடலாம். ப்ரீமியர் ப்ரோவில் ரொம்ப பெரிய விஷயமெல்லாம் இல்லை, ஈஸியாக பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃப்ரேமை ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஹோல்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மூவபிளில் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய பண்ணலாம். இதே நீங்கள் ரிவர்ஸில் பண்ணனா கூட அப்படியே நீங்கள் வந்து ரிவர்ஸில் வந்து ரிவர்ஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம கொடுத்துக்கலாம். ரொம்பவே சிம்பிளாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இது எல்லாமே பண்ணுறதுக்கு
கண்டிப்பாக இந்த ஒரு எஃபெக்ட் வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே க்ளீனாக பிடிச்சிருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் நம்ம போடக்கூடிய வீடியோங்களை நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணலாம். மீண்டும் உங்களை வேறு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை until then bye from Manish.